இந்த கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்தையுமே சரியாக பிளான் பண்ணி தான் அடுத்த மூவ் பண்ணுவீங்க. சைலண்டாக உழைப்பீங்க. அதனால நல்ல ஒரு பெரிய சக்ஸஸை அடைய பிறந்தவங்க கன்னிராசிக்காரங்க. ப்ராப்ளம் எவ்வளோ வந்தாலும் சரிங்க, உங்களோட வாழ்க்கையில் அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஒழுக்கம், நல்ல ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன், இது எல்லாமே இருக்கும். சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணவே மாட்டீங்க. எல்லாத்தையுமே நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துப்பீங்க. அதே போல் உங்கள் பிரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகளும் அதுவும் ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த தை அமாவாசை பிறக்குது இந்த மாதம். இந்த தை அமாவாசையில் உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது என்ன மாதிரியான மாற்றம், அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கன்னிராசி நீங்கள் பாருங்கள், உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. இந்த கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம இப்போ பார்க்கலாம். அறிவாயுத்தால் உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது கன்னிராசி நீங்கள் தாங்க. கன்னிராசிக்காரங்க பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. மிகப்பெரிய அறிவாளிகளாக பெரும்பாலும் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட பேச்சால் எல்லா விஷயத்தையுமே ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி மற்ற ராசிக்காரங்க விடவே அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் உங்ககிட்ட மற்றவங்க வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னு வாதாட முடியாது. ஏன்னா உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே வாக்கு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும். கனிவான உள்ளம் கொண்டவங்களாகவும் கணக்கு புலிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த தை அமாவாசையில் என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த தை அமாவாசை ஏன் மற்ற அமாவாசையை விட ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது. அவங்க தை மாதம் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளோட பூஜைகளை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு நாள். அதனால தான் இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும், நம்மளுடைய முன்னோர்களின் சாபம் நீங்கும். அதனால தான் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி வருது. இன்றைய நாள் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் தவற விடாமல் நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. பித்ரு சாபம், பித்ரு தோஷத்தால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க. கன்னிராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ வழிபாடையுமே அன்றைய தினம் செய்யுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். குலதெய்வ வழிபாடு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இப்போது இந்த மாதம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் இதில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. ரணருட ரோகஸ்தானம் இதில் சனியும் ராகுவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானம் இதில் சந்திரன் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் செயல்படுறாரு. அயன சைன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு. இந்த மாதிரி இந்த மாதம் கிரக நிலைகள் உருவாகியிருக்கு. இந்த நிலைகளால் என்ன மாதிரியான பயன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். உழைப்புக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தாங்க நீங்கள். இந்த கன்னிராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. எதையுமே பிளான் பண்ணி பக்காவாக வேலை செய்வீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இல்லைன்னா நிறைய பின்னடைவு வந்துடுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. தேவையில்லாத செலவு செய்யாதீங்க.
அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்னதாக உடல் உபாதை ஏதாவது வந்தால் கூட உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லது. உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் இவங்கக்கிட்டேயுமே உங்களோட பேச்சால் வீணாக பகை வரலாங்க. ரொம்பவுமே கவனமாக இருங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை உண்டாக்கிக்காதீங்க. உங்களுக்குமே உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காய்ச்சல், இந்த சளி போன்ற நோய் தொற்று ஏற்பட்டு நீங்கும். சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குது. அதனால் பண வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண வரத்து நல்லா இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் உங்களுக்கு அந்த காரிய தாமதத்தின் இறுதியில் வெற்றிகரமாக எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். அப்படி அலைஞ்சாலுமே தப்பு இல்லைங்க. ஏன்னா முடிவில் லாபம் அதிகரிக்குது. அதனால் அலைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமாக உட்காந்துடாதீங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும். அதில் எந்த ஒரு தடை தாமதமும் வராது. நீங்கள் தொழில் வியாபாரத்திற்காக, அதன் முன்னேற்றத்திற்காக இப்போ விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு எதிர்பார்த்த கடன் வசதி இப்போ கிடைக்கும். புதுசாக ஆர்டர் நிறைய வரும். தொழில் வியாபாரத்தை புதிய இடத்துக்கு நீங்கள் மாற்றுவீங்க. இப்போ நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கன்னிராசிக்காரங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக அடைவீங்க. நிலுவையில் இருந்த தொகை கை வந்து சேரும். அதுவும் வேலை இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கூட வேலை வாய்ப்பு உருவாகும். இப்போ நீங்கள் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான சூழல் உருவாகுது. குடும்ப உறவுகளால் இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்த விஷயம் எல்லாமே நீங்கிடும். மனதில் இருக்கும் நீங்கள் சந்தோஷம் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே வீணாக வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதும் மனம் விட்டு பேசுகிறதும் உங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வாக்குவாதம் மட்டும் செய்யாமல் தவிர்க்க பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களோட செயல்களில் கவனமாக இருங்க. அவங்களால செலவு வரும். அவங்களோட முயற்சிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. உங்களோட சொல்படி அவங்க கேட்டு நடப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணம் செல்கிற மாதிரி சூழல் உருவாகும். உறவினர்கள்கிட்ட நீங்கள் வீணாக வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள். காரிய தாமதம் வந்தாலும் உங்களுக்கு அந்த சாதகமான பலனை இறுதியில் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்கள் ராசிநாதன் புதனின் சஞ்சாரத்தால் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பத்தை இப்போ பெற போகிறீங்க. அந்த நல்ல திருப்பம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். இதனால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தைரியமாக செயல்பட போகிறீங்க. இந்த மாதம் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதால இழுபறியாக இருந்த காரியத்தை கூட ரொம்பவுமே சாதகமாக மாற்ற போகிறீங்க. மற்றவங்களுமே உங்களை பாராட்டும்படி உங்களோட செயல் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், புதிய பதவி வந்து சேரும் யோகம் இருக்குது. நல்ல ஒரு மரியாதை, அந்தஸ்து இது உயரும். எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்குது. பெரியவங்க மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். உங்களுக்கான திறமை இப்போ வெளிப்பட்டு காணப்படும். காரியத்தில் அனுகூலமான நன்மை உண்டாகும். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நேரமாக கண்விழிச்சு படிக்கிறத தவிர்க்குங்க. அன்றைய பாடத்தை அன்றைய தினமே படித்து முடிக்கிறது நல்லது. இது வெற்றி பாதைக்கு வழிவகுக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வந்து சேரும். புதுசாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை உங்களை விட்டு தீரும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியம் கூட இப்போ நல்லபடியாக நடந்து முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களிடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணத்தை கவனமாக செலவு பண்ண பாருங்கள். நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும் பணத்தை கொடுங்க, நல்லது. சித்திரை 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வம்பு தும்பு வந்து சேரலாம். வீணாக கோபமும் ஆத்திரமும் படாதீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் இருக்கணும். வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்பு இப்போ கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவங்க பாராட்டும்படி உங்கள் செயல் அமையும். இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில் பெருமாளை வணங்கி வருவதால் நல்ல ஒரு வாழ்வும் நல்ல ஒரு வளமும் உங்களால் அதிகரிக்க முடியும். சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க, பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க. நன்மையை நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க. இந்த வழிபாட்டால் உங்களுக்கு பயம் நீங்கும்.
நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.